உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு உயிரினத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது பேர் சீ ஸ்னேக். கடலில் வாழக்கூடிய பாம்புகள் தான் இது. இந்த வகை பாம்புகளை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று சீ ஸ்னேக், இன்னொன்று சீ கிரைட்ஸ். சீ ஸ்னேக்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கடலில் வாழக்கூடிய ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லலாம். சீ கிரைட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது சில நேரம் நிலத்திலையும் வாழும், சில நேரம் கடல்லையும் வாழும். இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தான் இந்த பாம்பு. இதை ஏன் நான் கொடூரமான உயிரினம்னு சொல்கிறேன்னா, இது நிலத்தில் வாழும் பாம்புகளை விட அதிக கொடிய விஷம் கொண்டது. இதனுடைய விஷமானது இது உங்களை கடிக்கும்போது உங்களுக்கு வலியை ஏற்படுத்தாது. அது கடிச்சிருக்கு வலிக்கலையே ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் சீக்கிரம் இறந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு கொடூரமான விஷம் கொண்டது தான் இந்த சீ ஸ்னேக்ஸ். இந்த சீ ஸ்னேக்ஸ் ஆனது முழுக்க முழுக்க கடலில் வாழக்கூடியது. இது தன்னுடைய தோலை பயன்படுத்தி சுவாசிக்கக்கூடிய ஒன்று. இதனால் தன்னுடைய மூச்சை 12 மணி நேரம் வரைக்கும் கடலுக்குள்ள பிடிச்சு வச்சுக்க முடியும். இரைகளை பிடிக்க போகும்போது இது தன்னுடைய மூச்சை பிடித்து வைத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த இரையை ஈஸியாக பிடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை நுரையீரல் மூலமாக ஃபில்டர் பண்ணி அதிலிருந்து நன்னீரை மட்டும் பிரித்தெடுத்து அதனை உட்கொண்டு வாழக்கூடியதாமா. ஏன்னா இதனால் நன்னீர் இல்லாமலே வாழ முடியாதாமா. அடிக்கடி தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் கொண்ட ஒரு ஊர்வனவா இந்த சீ ஸ்னேக் ஆனது வாழ்ந்துட்டு இருக்கு. கடல்லையே வாழ்ந்தாலும் இது நன்னீரை குடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டது. இந்த சீ ஸ்னேக்குடைய வால் பகுதியில் துடுப்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பை பயன்படுத்தி தான் இது கடலில் நீந்தி கொண்டு இருக்குது. இந்த சீ ஸ்னேக் ஆனது கடலில் வாழக்கூடிய சிறு சிறு மீன்களை வேட்டையாடி உண்ணக்கூடியது. சில சமயம் நான் முன்பு சொன்ன சீ கிரேட்ஸை கூட, அதாவது நிலத்தில் வாழும் பாம்புகளை கூட வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த சீ ஸ்னேக்னு சொல்லலாம். அதற்காக இது தன்னுடைய கொடிய விஷத்தை பயன்படுத்தி இரையை கஷ்டப்படுத்த வச்சு அதனை கொன்று அதனை உண்ணக்கூடிய கொடூர பழக்கம் கொண்டது தான் இந்த சீ ஸ்னேக்ஸ். இந்த சீ ஸ்னேக்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.